இறைவா உம்மில் மகிழ்ந்து ஆராதிக்கின்றோ புகழ்கின்றோ என்னுடலான்மா ஆவியனைத்தும் உம் பாதம் வைத்து பணிகின்றோ என்னுடலான்மா ஆவியனைத்தும் உம் பாதம் வைத்து பணிகின்றோ இயேசுவே இறைவா உம்மில் மகிழ்ந்து ஆராதிக்கின்றோ புகழ்கின்றோ என்னுடலான்மா ஆவியனைத்தும் உம் பாதம் வைத்து பணிகின்றோ என்னுடலான்மா ஆவியனைத்தும் உம் பாதம் வைத்து பணிகின்றோ ஆவியே இறைவா உம்மில் மகிழ்ந்து ஆராதிக்கின்றோ புகழ்கின்றோ என்னுடலான்மா ஆவியனைத்தும் உம் பாதம் வைத்து பணிகின்றோ என்னுடலான்மா ஆவியனைத்தும் உம் பாதம் வைத்து பணிகின்றோ இதயம்
லூக்கா எழுதிய நற்செய்தி அலகு 2 இறை சொற்றொடர்கள் 36 முதல் 40 முடிய. ஆசேர் குலத்தைச் சேர்ந்த பானுவேலின் மகளாகி அன்னா என்னும் இறைவாக்கினர் ஒருவர் இருந்தார். அவர் வயது முதிர்ந்தவர், மணமாகி 7 ஆண்டுகள் கணவரோடு வாழ்ந்தபின் கைம்பெண்ணானவர். அவருக்கு வயது 84. அவர் கோவிலை விட்டு நீங்காமல் நோன்பிருந்து மன்றாடி அல்லும் பகலும் திருப்பணி செய்து வந்தார். அவரும் அந்நேரத்தில் அங்கு வந்து கடவுளை புகழ்ந்து எருசலேமின் மீட்புக்காக காத்திருந்த எல்லாரிடமும் அக்குழந்தையை பற்றி பேசினார். ஆண்டவருடைய திருச்சட்டப்படி எல்லாவற்றையும் செய்து முடித்த பின்பு அவர்கள் கலிலேயாவில் உள்ள தங்கள் ஊராகிய நாசரேத்துக்கு திரும்பிச் சென்றார்கள். குழந்தையும் வளர்ந்து வலிமை பெற்று ஞானத்தால் நிறைந்து கடவுளுக்கு உகந்ததாய் இருந்தது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. அன்புக்கினியவர்களே, ஆண்டின் கடைசி நாட்களில் இருக்கிற நாம் நன்றி பெருக்கோடு இருக்கிறோம். எவ்வளவுதான் ஆபத்து, விபத்து, நோய்கள், இயற்கை சீற்றங்கள், போர்கள், அமைதியின்மைகள் இருந்தாலும் கூட நம்மை வாழ வைக்கின்ற அந்த வாழ்விக்கின்ற கடவுளுக்கு நன்றி உணர்வோடு இருக்கக்கூடிய சூழலில் ஒரு வகையான எதிர்நோக்கம் நம்மிடத்தில் இருக்கிறது. நங்கூரமாக அதற்கு உதாரணமாக அன்னாவின் எதிர்நோக்கை பார்க்கிறோம். யூதர்களை பொறுத்தவரையில் தங்களது நாடு கடவுளால் சிறப்பாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடு என்ற எண்ணம் இருந்தது. மற்றவர்களை தாங்கள் ஆளுவதற்காகவே பிறந்தவர்கள் என்கிற சிந்தனையும் அவர்களின் உள்ளத்தில் இருந்தது. ஆனாலும் இது மனித வழிகளை கொண்டு நிறைவேற்ற இயலாது, கடவுளின் உதவியோடு நிறைவேற்ற முடியும் என்று நினைத்தார்கள். அதற்கான காலம் கனியும் போது தாங்கள் நினைத்தது அனைத்தும் நடைபெறும் என்று நம்பினார்கள். இந்த நம்பிக்கையிலே வாழ்ந்தவர்கள் பலர் இருந்தார்கள். இதனை பற்றி பல கருத்துகள் மக்கள் மனதில் தங்கியிருந்தது. ஒரு சிலர் கடவுள் யாரையாவது அனுப்புவார் என்று காத்திருந்தனர். மற்றும் சிலர் கடவுளே நாம் எதிர்பார்க்காத முறையில் வந்து அனைத்தையும் மாற்றுவார் என்று எண்ணினர். மற்றும் ஒரு சிலர் இது போன்றதை நம்பாமல் விடாத ஜபத்திலும் நடப்பவற்றை அமைதியான முறையிலும் கவனத்தோடு கண்காணித்துக் கொண்டிருந்தார்கள். நிச்சயமாக இயல்பாகவே கடவுளின் நாள் வரும் என்று நம்பிக்கையோடு எதிர்நோக்கியிருந்தார்கள். அதில் ஒருவர் தான் இன்றைய நற்செய்தியில் வருகின்ற அன்னா என்கிற பெண். அவர் இறைவாக்கினராக கருதப்பட்டாள். காரணம், இஸ்ரேல் மக்களின் இத்தகைய நம்பிக்கை ஏதோ இன்றோ நேற்றோ வந்தது இல்லை. பல தலைமுறைகளாக இருந்து கொண்டிருந்த நம்பிக்கை. பல 100 ஆண்டுகள் கடந்து சென்றாலும் ஒவ்வொரு நாளும் இதே நம்பிக்கையில் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அன்னாவுக்கு 80 வயதாகிவிட்டது. நாளாக ஒருவருக்கு நம்பிக்கை தளர்ச்சி அடைவதைத்தான் பார்த்திருக்கிறோம். ஆனால் அன்னா இத்தனை வயதை எதிர்நோக்கியிருந்து கடந்திருந்தாலும் அவளது நம்பிக்கையில் எந்த தளர்ச்சியும் இல்லை. துணிவோடு தெளிவோடு இருக்கிறாள். அவளது எண்ணம், நம்பிக்கை, சிந்தனை, சொற்கள் அனைத்துமே கடவுளின் அந்த நாளை எதிர்நோக்கித்தான் இருந்தது. அதனால்தான் ஒவ்வொரு நாளும் ஆலயத்தில் அமர்ந்து பொறுமையோடு உறுதியாக கடவுளிடம் வேண்டிக் கொண்டிருக்கிறாள். நமது வாழ்வில் இத்தகைய பொறுமை இருக்கிறதா? நம்முடைய எதிர்நோக்கிலே, நம்பிக்கை பார்வையிலே, நமது ஆன்மீக வாழ்விலே கடுமையான சூழ்நிலைகளில் நாம் உறுதியோடு இருக்கிறோமா? அந்த உறுதி நம்மிலே நிலைத்திருக்க கடவுளோடு நாம் உறவாடுகிறோமா? அமைதியான முறையிலே, எளிய வழிகளிலே கடவுளின் நாளை எதிர்நோக்கியிருந்த அன்னாவை போல நாமும் வாழ முடியுமா? 2வது,
இல்லத்திலே குழந்தைகள் எவ்வாறு வளர்க்கப்பட வேண்டும் என்ற பாடத்தையும் இந்த இறைவார்த்தினம் கொஞ்சம் தருகிறது. நாசரேத்துக்கு திரும்பிச் சென்ற குழந்தை வளர்ந்து வலிமை பெற்று ஞானத்தால் நிறைந்து கடவுளுக்கு ஊந்ததாய் இருந்தது. இன்றைய இறைவாசகம் நிறைவு பெறுகிறது. குழந்தை வளர்ப்பின் 3 அம்சங்கள்: ஒன்று வலிமை, இன்னொன்று ஞானம், இன்னும் ஒன்று உதவுதல். குழந்தைகள் உடலிலும் உள்ளத்திலும், உடல்ல மட்டுமல்ல உள்ளத்திலும் ஆன்மாவிலும் வளர்ந்து வலிமை பெற வேண்டும். ஒன்றில் மட்டும் வலிமையா இருந்துச்சுன்னா அது நலிவுற்ற குழந்தை என்றுதான் என்னுடைய பார்வை. பெற்றோர்கள் குழந்தையின் உடல் வலிமைக்கு தருகிற முதன்மை உள்ள மற்றும் ஆன்மீக வளர்ச்சிக்கு வலிமைக்கு தருவதில்லை என்பதுதான் என்னுடைய பார்வை. அதிலே கவனம் செலுத்த வேண்டியிருக்கிறது. 2வது அறிவு. குழந்தை வளர்ப்பின் 2ஆம் அம்சம் ஞானம் இடம்பெறுகிறது. இறை அச்சமே ஞானத்தின் தொடக்கம் என்று இறைமொழி உரைக்கிறது. ஆனால் நம்முடைய குழந்தைகள் அறிவிலே வளர்கிறார்கள், என்ன ஞானத்திலும் வளர்கின்றார்கள். ஆனால் இறை அச்சம் இருக்கிறதா என்றால் கொஞ்சம் குறைவுதான். பெற்றோர்கள் கொஞ்சம் கவனிக்க வேண்டும். 3வது குழந்தைகள் கடவுளுக்கும் பெற்றோருக்கும் சமூகத்துக்கும் வந்தவர்களாக வளர வேண்டும். தன்னுடைய குடும்பத்துக்காக மட்டுமல்ல, தன்னுடைய வாழ்வுக்காக மட்டும் இந்த குழந்தைகள் வளர்க்கப்படக்கூடாது. ஏதாவது ஒரு வகையிலே ஒவ்வொரு குழந்தையும் சமூக பற்றோடு இந்த உலகம் உய்வதற்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்ற பொது மனநிலையிலே வளர்க்கப்பட வேண்டும். ஆமேன். மன்றாடுவோமாக. அழைத்தலின் ஆண்டவரே இறைவா, எங்கள் குழந்தைகளுக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். இந்த குழந்தைகளை உம் பாதத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த குழந்தைகளை ஆசீர்வதித்து அவர்கள் நீர் விரும்புகிற வலிமையிலும் ஞானத்திலும் நிறைந்தவர்களாய், உடல் உள்ள ஆன்ம வலிமை நிறைந்தவர்களாய், உமக்கு உதவர்களாக வளர வைக்க விரும்புகிறேன். நீயும் குணமாகு, அஞ்சாதே நான் என்றும் உன்னோடு. விரும்புகிறேன் நீயும் குணமாகு, அஞ்சாதே நான் என்றும் உன்னோடு. அலையலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. அலையலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. கடும் காய்ச்சலால் அவதியுற்றோம் தெய்வமே. உடல் வலியால் நொந்து போனோம் தெய்வமே. கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே. கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே. அலையலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. உள்ளம் நிறைவை இழந்து நின்றோம் தெய்வமே. குழந்தையின்றி நிலை குலைந்தோம் தெய்வமே. கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே. கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே. அலையலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. குடி போத
தெய்வமே, குடும்ப மகிழ்வை குலைத்து விட்டோம் தெய்வமே. கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே, கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே. அலை அலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. நோயால் பலமிழந்தோம் தெய்வமே, தொற்று நோயால் நிம்மதி இழந்தோம் தெய்வமே. கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே, கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே. அலை அலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. அலை அலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. அருளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவு எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறைவருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகி இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்த உம்மை மன்றாடுகிறோம்.
இறை விருந்து, இது இதயம் நுழைந்து தரும் மகிழ் விருந்து. இசை மருந்து இறை விருந்து, இது இதயம் நுழைந்து தரும் மகிழ் விருந்து. நாளங்கள் எழுச்சி பெறும் இசையின் வாசம் நுழைந்தாலே, இரத்த நாளங்கள் எழுச்சி பெறும் இசையின் வாசம் நுழைந்தாலே, இறையின் பிரசன்னம் மகிழ்ச்சி தரும் இசையால் வாழ்வு அசைந்தாலே, இசையால் வாழ்வு அசைந்தாலே. இசை மருந்து ஓர் இறை விருந்து, இது இதயம் நுழைந்து தரும் மகிழ் விருந்து. வாழ்வினில் நிலைத்திடவே, இயற்கை உணவினில் வளர்ந்திடவே, இதயம் நிறைவினை உணர்ந்திடவே, இறையின் ஆலயம் நாமாமே, இறையின் ஆலயம் நாமாமே. இசை மருந்து ஓர் இறை விருந்து, இது இதயம் நுழைந்து தரும் மகிழ் விருந்து. இறுகிய உள்ளம் மென்மை பெறும் இயல்பு மொழியினில் நனைந்தாலே, இறுகிய உள்ளம் மென்மை பெறும் இயல்பு மொழியினில் நனைந்தாலே, இரக்க உணர்வுகள் இறைமை தரும் இகமதில் இணைந்தே வாழ்ந்தாலே, இகமதில் இணைந்தே வாழ்ந்தாலே. இசை மருந்து ஓர் இறை விருந்து, இது இதயம் நுழைந்து தரும் மகிழ் விருந்து. இசை மருந்து இறை விருந்து, இது இதயம் நுழைந்து தரும் மகிழ் விருந்து. நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது
நற்சேமையும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.